கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள். கட்சிக்கு யாருங்க? எடப்பாடி தான் துரோகம் செய்தான். நீ என்னைக்கு பிஜேபிக்கு கூட கூட்டணின்னு அறிவிச்சோ அன்னைக்கே நீ துரோகம் செய்துட்ட. கட்சிக்கு துரோகம் செய்தது நீ தானே. பாஜகவோட கூட்டணி வைக்காததுதான் இந்த தோல்விக்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தல்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அப்ப வெளியே போனவர்களோட விருப்பமும் பாஜக கூட்டணியா தானே இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அமைப்புல எண்ணம் மட்டும் முக்கியம் இல்லைங்க, எண்ணிக்கை முக்கியம். இன்னைக்கு ஒரு போட்டி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுகிற அளவுக்கு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் வலிமையோடு தான் இருக்கிறார். அவரும் தேர்தலை சந்திச்சார், நாடாளுமன்ற தேர்தலில். அதான் அவரு வலிமையோடு தான் இருக்கிறார். எல்லா மாவட்டத்திலும் நிர்வாகிகளை நியமிக்க முடியும் என்கிற நிலையில தான் பன்னீர்செல்வம் இன்றைக்கும் இருக்கிறார். தேர்தலில் அவரும் தோல்வி தானே சந்திச்சாரு. அவரு சந்திச்சாருங்கிறத விட அந்த தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்துட்டுங்க. 7 தொகுதியில அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. தலைநகர் சென்னையில 3 நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்திலையும் அதிமுகவை விட பிஜேபி கட்சியினுடைய வாக்கு அதிகமாகி இருக்கிறது. என்ன கொடுமைங்க இது. அது யார் நின்னா? எந்தவித தராதர்மம் இல்லாத ஒரு அம்மா நின்னுச்சு. ஏற்கனவே வெற்றி பெற்ற ஜெயக்குமாருடைய புதல்வர் வேட்பாளராக நிற்கிறார். எல்லா பூத்திலையும் அதிமுக ஓட்டு குறைகிறதுங்க. ஜெயலலிதா அவருடைய காலத்தில் தலைநகர் சென்னை அதிமுக கோட்டையாக இருந்தது. மக்கள் மனதில் அவ்வளவு ஈர்ப்பு இருந்தது. ஒரு பொதுக்கூட்டம்னு சொன்னா மாநாடு மாதிரி இருக்கும். எல்லாமே போச்சே. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்த யோகியது இருக்கா? நீ ஆர்ப்பாட்டம் என்கிற பேரால ஆளுகளுக்கு ரூபாயை கொடுத்து 1/2 மணி நேரத்துல ஒரு ஊரை விட்டு கடந்துடுறிய. நீ யாரையாவது பேச விடுறியா? எது ஜனநாயகம்? அந்த கட்சியில் வேற யாருமே பேசப்படாதா? சரி, நீ பெரிய பேச்சாளனா? நீ சேக்கிழாருக்கும் கம்பருக்குமே வித்தியாசம் தெரியாதவன். நீ ஒரு புத்தக திருவிழாவில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பேரவே சொல்ல தெரியாம ஆம்லெட்னு சொன்னவன். நீ உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். எடப்பாடி தொகுதியினுடைய எம்எல்ஏ என்பதை தவிர உனக்கு வேற என்ன தகுதி இருக்கு? நீ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாய். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எடப்பாடி பழனிசாமி சாதித்தது என்ன கேளுங்க. அதிமுக என்கிற கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. நீ கொள்கை பரப்பு செயலராக இருந்த பொழுது நீ என்ன சாதித்த அதிமுகவில் சொல்லு.